பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் மாரடைப்பால் மரணமடைந்த நிலையில் அவர் சினிமாவில் ரஜினிக்கு டூப்பா நடித்த சம்பவம் பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பால் மரணமடைந்த சம்பவம் திரை உலகினரிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 48 வயதிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறது பாரதி ராஜா குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவரது உடல் சென்னையில் இருக்க அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. நள்ளிரவு முதல் அவரது உடலுக்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்த படையெடுத்துட்டு வராங்க. மனோஜ் பாரதி ராஜா தமிழில் நடிகரா தாஜ்மஹால், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் போன்ற படங்களில் நடிச்சிருந்தார். இவருக்கு சிறு வயதில் இருந்தே தன் தந்தையை போல இயக்குனர் ஆக வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் ஆசையாம். அதனால் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய பம்பாய் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய மனோஜ் பின்னர் இயக்குனர் ஷங்கரிடம் எந்திரன் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்காரு. ஷங்கர் மற்றும் மணிரத்னமிடம் இருந்து கிடைத்த அனுபவத்தை வைத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மார்கழி திங்கள் என்கின்ற திரைப்படத்தை இயக்குனார் மனோஜ். தமிழில் அவர் இயக்கிய முதல் படம் இதுதான். இது தவிர சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட 2ஆம் பாகத்தையும் இயக்க திட்டமிட்டிருந்தார் மனோஜ் பாரதி ராஜா. ஆனால் கடைசி வரை அது நடக்காமல் போனது. மனோஜ் பாரதி ராஜா மரணம் அடைந்ததுனால அவரை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல் நமக்கு தெரிந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் மனோஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டூப்பா நடித்த சம்பவம் பற்றி தற்போது பார்க்கலாம். எந்திரன் படத்தில் அவர் ரஜினிக்கு டூ போட்டிருக்காரு. எந்திரன் படத்தில் ஷங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய மனோஜ் அந்த படத்தில் ரஜினி சிட்டி ரோபோவா ஐஸ்வர்யா ராயோட காரில் பயணிக்கும் காட்சியில் ரஜினிக்கு டூ போட்டு நடிச்சிருக்காரு. மனோஜ் பாரதி ராஜா அப்போ தான் ரஜினியோடு சேர்ந்து முதல்ல நடிச்சிருக்காரு. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் தற்போது ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. மேலும் இது போன்று மீண்டும் ஒரு வாய்ப்பு அமையவே அமையாது என்று அப்போவே ரஜினி கிட்ட சொல்லியிருக்காராம் மனோஜ் பாரதி ராஜா. மேலும் மனோஜ் பாரதி ராஜாவை அப்போவே ரஜினிகாந்தும் பாராட்டியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, உங்கள் அப்பா மாதிரி இயக்குனராக வருவீங்கன்னு ரஜினி சார் அப்போவே பாராட்டியிருக்காரு. ஏன்னா அவர் அந்தளவுக்கு திறமை மிக்கவராக இருந்தார். ஆனால் திறமை இருந்தும் என்ன பிரயோஜனம்? என்னதான் பெரிய வாரிசோட பையனாக இருந்தாலும் அவரால் சினிமாவில் ஜொலிக்க முடியலை. அப்படி அவரோட கனவுகள் இன்று கலைந்து எதுவுமே இல்லாமல் தவிடுபடியாக ஆகி போயிடுச்சு. ரஜினியும் மனோஜ் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் மனோஜுக்கு அஞ்சலி செலுத்துங்க.